ஹாய் சுட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். அரசன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு பல அலுவலர்கள் இருந்தாங்க. அவர்கள் ஒவ்வொருத்தரும் தானே அரசன் கிட்ட மிகுந்த ஈடுபாடு உள்ளவன் அப்படின்னும், அரசனுக்காக உயிரை தரவும் ஆயத்தமா இருப்பதாகவும் சொல்லி வந்தாங்க. ஒரு நாள் அரச சபைக்கு துறவி ஒருத்தர் வந்தார். அரசர் அவரிடம் பேசிக் கொண்டிருந்த போது தன்னோட அலுவலர்கள் நேர்மையை குறித்து பெருமையா சொன்னார். ஆனா துறவி அதை சோதிக்க விரும்பினார். அரசனும் அதை அனுமதிச்சார். ஒரு சிறிய சோதனை வைத்தார் அந்த துறவி. அவர் அரசன்கிட்ட தான் அவரது ஆயுளும் ஆட்சியும் பல்லாண்டுகள் நீடிக்க ஒரு யாகம் செய்ய போவதாகவும், அதற்கு நிறைய பால் தேவைப்படுகிறதென்றும், அரசனது அலுவலர் ஒவ்வொருவரும் ஒரு குடம் பால் தந்து அதற்காக வைக்கப்படும் அண்டாவுல அன்றிரவு ஊற்றணும் அப்படின்னும் கேட்டுக்கிட்டார். அரசன் புன்முறுவலோட, இதுதானா உங்கள் சோதனை அப்படின்னு இகழ்ச்சியோட கேட்டான். பின்னர் அவன் தனது அலுவலர் அனைவரையும் அழைத்து துறவி நடத்த உள்ள யாகத்தை பத்தி சொன்னார். அவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு குடம் பால் தர வேண்டும் என கூற, அவர்கள் அனைவரும் அந்த யோசனைக்கு தங்கள் மனப்பூர்வமான சம்மதத்தை தெரிவித்து திரும்பினர். அன்றிரவு அவ்வாறே ஒவ்வொருவரும் ஒரு குடம் பாலை அதற்காக வைக்கப்பட்டிருந்த அண்டாவுல ஊத்திட்டு போனாங்க. மறுநாள் காலையில பார்த்தபோது அண்டா நிறைய தண்ணீர் தான் இருந்தது. துணுக்குற்ற அரசன் அலுவலர் அனைவரையும் அழைத்து விசாரித்தான். எல்லோரும் பால் ஊற்றும்போது தான் ஒருவன் மட்டும் பால் ஊற்றினால் எப்படி தெரிய போகிறது அப்படின்னு நினைச்சு எல்லோருமே தண்ணிய ஊற்றுனாங்க அப்படிங்கிறது விளங்குச்சு. இந்த உதாரணத்தை கூறி சுவாமி விவேகானந்தர் உலக மக்களின் சுயநல போக்கை சுட்டிக்காட்டினார். கதையில கண்ட அலுவலர்களைப் போலதான் நாமும் நமது பங்கு வேலையை செஞ்சு வருகிறோம். அதாவது எல்லா உயிர்களிலும் இறைவன் வசிக்கிறான் அப்படின்னு சொல்றோம். ஆனா அது கொள்கை அளவுல இருக்கிறதே தவிர நடைமுறைக்கு வரவே இல்லை. உலகத்துல சமத்துவ கருத்து நிறைஞ்சிருக்கும் போது நான் ஒருத்தன் மட்டும் கொண்டாடும் தனிச்சலுகை, தனி உரிமை யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம கிட்ட உள்ள இறைவன் எல்லார்கிட்டயுமே இருக்கிறார். ஒவ்வொரு உயிரும் பரமாத்மாவின் கோயிலே. தனிச்சலுகை என்னும் கருத்து ஒழிந்தால்தான் மதம் அப்படின்றது தோன்றும். எனவே ஒவ்வொரு சலுகையும் அதற்கு காரணமா நம்முள் இருக்கும் சுயநலப் போக்கை தூக்கி எறிந்துட்டு எல்லா மக்களையும் சமமா காணும் ஞானத்தையும் பெற முயலுங்க என நமக்கு அறைகூவல் விடுக்கிறார் சுவாமி விவேகானந்தர். ஓகே சுட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய்.